தர்மஸ்தலா கேஸ் ரொம்பவும் கொடூரமான சம்பவம் நம்ம இந்தியாவில், அதுவும் கர்நாடகாவில் நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட பெண்களை, மாணவர்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துலயே டீசல் ஊற்றி எரிச்சிருக்காங்க, புதைச்சிருக்காங்க. 1998 இருந்து 2014 வரைக்கும் அந்த கோயில்ல துப்புரவு தொழிலாளராக வேலை செஞ்ச ஒருத்தர் இப்ப மனம் உறுத்தினத ஒரு காரணத்துக்காக அப்ரூவர் ஆனதுனால இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு என்ன வற்புறுத்தி அந்த பிணங்களை எரிக்க சொல்லுவாங்க, அந்த பிணங்களை புதைக்க சொல்லுவாங்க. நானும் செஞ்சிருக்கேன். இப்ப இதை நான் வெளியில சொல்றதுனால எனக்கும் என் குடும்பத்துக்குமே பெரிய ஆபத்து இருக்குன்ட்டு ஜட்ஜுக்கிட்டேயே இவர் பாதுகாப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆட்கள்லாம் யார்? யாராலையுமே தொட முடியாத அந்த ஆட்கள் யாரு? ஏன் இந்த விஷயத்தை பத்தி யாருமே பெருசா பேச மாட்டாங்க? அந்த 100க்கும் மேற்பட்ட அந்த பெண்களுடைய பெத்தவங்களுக்கு இது எவ்வளவு ஒரு பெரிய இழப்பா இருக்கும். இப்படி பண்ணவங்களை என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இதை பத்தி யாருமே பெருசா பேச மாட்டாங்க? இதே விஷயம் வேற எங்கேயாவது நடந்திருந்தது அப்படின்னா இந்த கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த மக்களா இருக்கட்டும், இதை எவ்வளவு பெருசு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கோயில்ல, தர்மஸ்தலத்துல நடந்ததுனால இதை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறாங்களா? கண்டிப்பா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம எவ்வளவு பேருக்கு முடியுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தர்மஸ்தலத்துல பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இந்த தப்பை பண்ணவங்க கண்டிப்பா தூக்கில போடப்படணும். இதே மாதிரி ஒரு தப்பை பண்றதுக்கு யாரா இருந்தாலுமே பயப்படணும். மறக்காம ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.